போப்பினுடைய இளமை காலத்தை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. அதன்படி இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு இடம்பெயர்ந்த தம்பதிக்கு 5 பிள்ளைகளில் ஒருவராக தான் போப் பிரான்சிஸ் பிறந்தார்னு நம்ம பார்த்தோம். பியூனஸ் ஏர்ஸில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. அவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் மாரியோ பெர்கோக்லியோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு மேலே இருந்த அளவில்லாத நட்பு மற்றும் அவர் மேலே இருந்த ஈர்ப்பு மற்றும் இதன் காரணமாக அவர் முதல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபையில் இணைந்து தான் திருப்பணியை அவர் தொடங்கி இருக்கிறார். 1958ஆம் ஆண்டு தான் அவர் திருப்பணியில் தன்னை இணைத்து கொண்டு 2025ஆம் ஆண்டு வரை இந்த இறைப்பணியில் தொடர்ந்து தன்னை நிறுத்தி அநேக கத்தோலிக்க மார்க்கத்திற்கு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து தி பீப்புள்ஸ் போப் அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்கிறார். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். ஏழ்மையே உருவாக கொண்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததைப் போல தன்னை மாற்றி அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து, கூற்றாக இருக்கிறது. சொகுசு கார்கள் கொடுத்தாலும் எனக்கு ஆடம்பரம் வேண்டான்னு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு கிடைத்த ஊதிய தொகையான 27 லட்சம் ரூபாய் பணத்தை ஏழைகளுக்காக அவர் வாரி வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து பங்குத்தந்தை சேசுராஜ் இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் நம்ம கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு சேசுராஜ். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அவருடைய உடல் பலவீனங்கள், உடலுடைய குறைபாடுகள் இருந்தும் சுமார் 67 ஆண்டுகள் இறை பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய கருத்துக்களை நீங்கள் முன்வைத்திருந்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்முடைய பாப்பரசர் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல அடுத்த கட்ட நகர்வுகளிலே இரக்கம் என்பதை தன்னுடைய பணியின் மைய புள்ளியாக கொண்டு ஏழைகள் மீது, பாதிக்கப்பட்டவர்கள் மீது, புலம்பெயர்ந்தவர்கள் மீது அவருடைய இரக்கத்தை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, உலகளாவில் இன்றைக்கு அவரை எல்லோரும் போற்றி புகழக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எல்லா மதத்தினரையும் அரவணைத்தார். அது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்ற இடங்களில் அவர் கிறிஸ்தவர்களை மட்டும் சந்திக்கவில்லை, எல்லா மதத்தவர்களையும் சந்தித்தார். அதில் குறிப்பாக அரபு நாடுகளுக்கு சென்று அரபு நாடுகளில் இருக்கின்ற அங்கு இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசினார். மேலும் அது மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்லாத்தை தழுவியவர்களையும் அங்கே நடக்கின்ற உள்நாட்டு சிக்கல்களையும் பற்றி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சைனாவுக்கு சென்று சைனாவில் உள்ள தலைவர்களை சந்தித்து பேசி அங்கே இருக்கிற மத சிக்கல்களை பற்றியும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எல்லா மதத்தை தாண்டி எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் ஒரு பெரிய அறிக்கையை தந்திருக்கிறார். பிரச்சோத்திய டியூட்டி என்று அதை லத்தீன் மொழியில் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும். அது மதங்களை தாண்டி மனிதர்களை இணைக்கின்ற ஒரு உறவாக அது அமைய வேண்டும் என்பதிலே பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் மிக தெளிவாக செயலாற்றினார் என்று சொல்லலாம். அவருடைய பயணங்கள் முழுக்க கிறிஸ்தவர்களை மட்டும் மையப்படுத்தாமல் உலகில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களை மையப்படுத்தி இந்த உலகத்தை மக்கள் சிக்கல் இல்லாமல், மோதல்கள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய ஒரு நல்ல இடமாக மாற்ற வேண்டும் என்பதிலே அவர் கருத்துமாய் இருந்தார் என்று சொல்லலாம். மேலும் ஒரு விடயத்தை நாம் சொல்வதாக இருந்தால், இந்த உலகம் இன்றைக்கு புவி வெப்பமயமாதல் என்ற தட்பவெட்ப சூழ்நிலைகளால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்வார்கள். அந்த கிளைமேட் சேஞ்ச் வருவதற்கான காரணம் இன்றைக்கு உலகத்திலே வெப்பமயமாதல் என்பதை பற்றி இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இந்த இயற்கையை நேசித்தாக வேண்டும். இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல, தன் வாழ்வாக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை
அவர் 2 மடல்களாகவே எழுதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அல்ல, உலக மக்கள் மத்தியிலே அது பாராட்டு பெற்ற மடல்களாக அது மாறி இருக்கிறது. ஏனென்றால் உலகம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சொந்தமானது. அதனால் எல்லோரும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த 2 மடல்களை அவர் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, G7 மாநாட்டில் பங்கேற்று இந்த UNO என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாட்டு சபைகள் எடுத்த கிளைமேட் சேஞ்சுக்காக எடுக்கப்பட்ட வழிமுறைகளை உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் COP26 என்ற மாநாட்டில் பங்கேற்று அதிலே இன்றைக்கு உலகத்திலே கரிம வாயுனுடைய பயன்பாட்டை தடுப்பதற்கு, அதற்கான காரணிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உலக நாடுகள் வெறும் பேச்சு அளவில் போய்விடக்கூடாது, அதை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாப்பரசர் அவர்கள் மிக சிறப்பாக அதற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இந்த பாப்பரசரை பற்றி பேசுகின்ற ஒரு பொருளாக மாறியிருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தற்போது போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்கு லாஸ்ட் ஃபியூனரல் சர்வீஸ் ஆனது தூபவர்க்க காட்டி நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டு திருப்பலி நிறைவு செய்யப்பட்டு அவருடைய உடல் அவர் விரும்பியபடியே சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தூபவர்க்கம் காட்டி அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் திரு வின்சென்ட் சின்னதுரை. போப் பிரான்சிஸ் அவருடைய இறுதி பயணம் தற்பொழுது துவங்க இருக்கிறது. அதற்கான கூட்டு திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 67 ஆண்டுகள் இறை பணியில் இருந்து அளப்பரியாத பல்வேறு சீர்திருத்தங்களையும் பணிகளையும் அவர் செய்திருக்கிறார். கத்தோலிக்க மார்க்கத்திற்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருத்தந்தையாக மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் திருத்தந்தையாக பணி செய்திருக்கிறார். இவர் பல முதன்மைகளுக்கு சொந்தக்காரர். முதல் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்த போப், முதல் இயேசு சபை துறவி ஒருவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை. அதே நேரத்தில் போப் திருத்தந்தையர் வாழ்கிற வழக்கமான இல்லத்திலே வாழாமல் வத்திக்கானில் இருக்கிற ஒரு விடுதியிலே அவர் 2 அறைகள் கொண்ட அறையிலே அவர் தங்கியிருக்கிறார். வாழ்ந்து கொண்டு 13 ஆண்டு காலம் அதிலே வாழ்ந்து வந்தார். இவர் தன்னுடைய பணிக்காலத்திலே அதுவரை மாரியோ பெர்கோலியோ என்று அழைக்கப்பட்ட அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் புது பெயரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் முதல் முறையாக பிரான்சிஸ் அசிசியார் என்று அறியப்படுகிற ஏழ்மைக்கும் இயற்கையை நேசிக்கிற ஒருமான அந்த புனிதர், அவருடைய பெயரை முதல் முறையாக ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை. பிரான்சிஸ் என்கிற பெயரை ஏற்றது அவர் எப்படி தன்னுடைய பணிக்காலத்தை அமைத்துக் கொள்ள போகிறேன், தன்னுடைய பணிக்கால பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும் என்பது அவர் தேர்ந்து கொண்ட பெயரிலேயே வெளிப்பட்டது. மரபுகளை கடந்து, வழக்கத்தை பாரம்பரியத்தை கடந்து, எல்லைகளை கடந்து அவர் எல்லாருக்குமானவர். குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, மனித குலத்துக்கே ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எல்லா நாடுகளிலும் வாழுகிற ஏழை எளியவர் மீது கருணை கொண்டவர். தனது திரு அவை அப்படிப்பட்ட திரு அவையாக எல்லோரையும் உள்ளடக்கிய, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற
ஏன் கடவுளை நம்பாதவர்கள் கூட இந்த திருச்சபை எனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிற, சொந்தம் கொண்டாடுகிற திரு அவையாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கரிசனை செலுத்தினார், கவனமாக இருந்தார், அதை செயல்படுத்தினார். நன்றி திரு வின்சென்ட் சின்னதுரை.